சூரியனேட்டின் அடியிலேயே சதுரங்கள் தோன்றினால், சூரியனேட்டுக்கு கீழே சின்ன சின்ன சதுரங்கள் இருந்துச்சுன்னா அவருக்கு பெரிய கடை வீதியில இருக்கும் வீடு, அல்லது இந்த கோவில் பக்கத்துல ரத வீதிகள்னு சொல்லுவாங்கல்ல, அங்க அமையும் அந்த வீடு. ஆயுள் ரேகை தடையின்றி அல்லது துண்டுபட்டு இல்லாம இருக்கணுமா, அந்த மாதிரி இருந்து அதன் அடியில் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தனரேகைக்கு அடியில பல முக்கோணங்கள் இருந்தால் அவருக்கு பூர்வீக சொத்துக்களும் மனையும் நல்ல லாபத்தை கொடுக்கும். பாருங்க, ஒரு காலத்துல அது விவசாய நிலமா இருக்கும். அந்த நிலம் அது சிட்டியா மாறும்போது ஒரு காலத்துல சும்மா ஏதோ கொஞ்சம் ஒரு விலை போட்டு வாங்கியிருப்பாங்க, அவங்க தாத்தாவுக்கு தாத்தா அப்படி வாங்கியிருப்பாரு. ஆனா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் ஜீவாதாரம்னு இருக்கும். அந்த நிலம் இன்னைக்கு பிறக்கிறவருக்கு லட்சம் பெறும் கோடி பெறும் அந்த மாதிரி வந்துடும். அப்ப அவருக்கு அந்த கையில அந்த ரேகை அமைப்பு இருக்கும். அந்த அவங்க தாத்தாவுக்கு இருக்காது, அவங்க தாத்தாவுக்கு இருக்காது, இவருக்கு இருக்கும். இவர் தான் அந்த சைக்கிள் அப்படி பிறந்து வருவார். அந்த சைக்கிள் மீன்ஸ் அந்த 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 சுழற்சியில, மறுபிறவி சுழற்சியில இவர் தான் முன்னால பிறந்து இவருக்கே தாத்தாவுக்கு தாத்தாவா இருந்தவர் இந்த பிறவியில அறிவரகனா வந்திருக்காருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என் தாத்தாவை பாக்குறேன்னா நான் பிறக்கும்போது அவர் இருக்காரு, அப்ப அவர் கிடையாது நானு. ஆனா ஜெனட்டிக்கா எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கும், டிஎன்ஏ. அதே நேரத்துல அந்த தாத்தாவுக்கு தாத்தா, அதாவது அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவர் பார்த்திருப்பாரு, நான் பார்த்திருக்க மாட்டேன். அவர் இப்ப இல்ல, கண்டிப்பா அவருக்கு அடுத்து நான் அவராக அவர் தான் நான் பிறந்திருப்பேன். என்னோட பூர்வீக ஒரு யோகம் இருக்கும் எனக்கு. அதனால இந்த பூர்வீக சொத்து கிடைக்கும்னு அர்த்தம். என் கையில அந்த ரேகையோட வந்துடும். எப்படி பாருங்க, ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுது இந்த விதி அமைப்பு. கைரேகை மூலமா, ஜாதகங்கள் மூலமா, எல்லா வழியிலையும் இறைவன் உங்களுக்கு ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதுல உனக்கு சாய்ஸ் தரேன், இதுல உனக்கு சாய்ஸ் தரேன். ஒண்ணுமே தெரியாம வீணா போறதுக்கும் உன் கையில தான் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு புத்திசாலித்தனமா குறைக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்க, இதெல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னா என்னங்க, கைரேகையத்தான் அப்படி சொல்றாங்க.